அன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயிலில் தேங்காய் வாங்கினு இருக்க பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. சார் நீங்கள் ஆமாம் சார் சிரிப்பாக பேசுவீங்க, ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள் பேச்சு. ரைட் சார். அப்புறம் உங்களுக்கு மிமிக்ரி தெரியுமா சார் அப்படின்னாரு. ஏன் எனக்கு ஏங்க மிமிக்ரி தெரியும்னா? இல்லை தெரியாது. ஏங்க என்ன? இல்லை மிமிக்ரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. எனக்கு என்னென்ன பயம், அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. நீ கம்பி மேலே நடப்பியா, சிங்கம் வாயில் தலை விடுவியா, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல, எதையாவது பேசுறது. அதே மாதிரி சிந்திக்காமல் பேசுவதனால தான் நிறைய பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார். ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம், தெரியாது எங்கே எதை பேசணும். ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோம் தெரியுமா? கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது, வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும். ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோன்னு தெரியாது. நசமாக போவோன்னு ஓரமாக உட்காந்து ஒருத்தன். நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல. அதுலேயும் சில இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அதுலேயும் 60+, அந்த 60+ஏ அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம், அறிவுரை யாருக்கு வேணாலும் வழங்கலான்னு. உறவுக்காரனா இன்னும் மாட்டோம். கல்யாணத்தில் நடுவில் உட்காருவான் சார். போகிறவரெல்லாம் பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான். ஒரு பொண்ணு அழகா, ஒரு 18 வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குறுக்க முறுக்க போகுது. இங்கே வா, சரஸ்வதி பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா இருந்துச்சு. உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, சரி பண்ணிட்டீங்க. அத்தோடு முடிஞ்சிச்சு. சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு. அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான். அது எல்லார் எதிர்க்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான். இந்த பையன் போனால் வச்சுங்க, டேங்களா சமசம் பையன் தானே நீ? ஆமாம் தாத்தா. 20 அரியர்ஸ் வச்சுருக்கியாமே, முடிஞ்சு போச்சாவன். படித்து முடித்தவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க, தலை கட்சிச்சா. வேலைக்கு போகிறவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான், இங்கே வா ப்ரமோஷன் எப்போ? இல்லை வச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னுவான். ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க, சார் குழந்த இல்லைன்னு வாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதாங்கலாம். ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை. அவங்ககிட்ட இவன் கேட்பான், சார் ஏன் அப்படின்வான். என்ன ஏன்னு கேட்பான். ஏன்னா ஏதாவது சொன்னான்னா இவன் டாக்டருக்கு பேராக சொல்லுவான், அந்த டாக்டரை பார், இந்த டாக்டரை பார், இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அதுக்காக அலையிறான். குழந்தை பிறந்தது வச்சுங்க, குழந்தை பிறந்த என்ன குழந்தை? ஆம்பளையா? என்ன குழந்தை? பொம்பளையா? வேற என்னடா பிறக்கும்? எதுனா எங்கே எது பேசுறதுன்னு தெரியாது. பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள். உங்கள் பேச்சு நலமாக இருக்கும், உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலமாக இருப்பார்கள். இல்லைன்னா உங்கள் பேரில் கோபப்படுவாங்க. ஒரு கிரகப்பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார்? அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும். கிரகப்பிரவேசம் போகணுமா, கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு, பொங்கல், வடை, இட்லி, காப்பி குடி, முடிஞ்சால் கவர் கொடு, இல்லை உடு, வாழ்க வளமுடன் வந்துரு, அவ்வளோதான் பண்ணணும். அது தயவுசெய்து இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும். ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணுன்னு வந்து உட்காந்துக்கிறான். வந்து கேட்பான், சார் எவ்வளோ ஆச்சு? என்ன நீ கொடுக்க போறியா? என்ன எதுக்கு அந்த கேள்வி? எவ்வளோ ஆச்சு? அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான். கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இவன் யோசிப்பான், சார் எவ்வளோன்னு சொல்கிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம், இவன் மட்டும் எப்படி இவ்வளோ வாங்கிட்டான், அதெல்லாம் யோசிப்பான். ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சு போகிறவனே பக்கத்து சீட்டுக்காரன் தான், அந்த பயம் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க? எவ்வளோ ஆச்சு? கம்பி முறுக்கு கம்பி தானே. டேய் நீ என்ன பண்ண போகிற? ஓ சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில். என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே, கிரகப்பிரவேசம்லாம் ஒன்றும் வேணாம், கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா, தாய் மாமா வந்தார். அதான் அந்த உறவு
எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தார். எவ்வளோ ஆச்சு வந்தார். மாமா வேறு வழி இல்லை சொன்னேன். அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க. இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சவுறு இடிச்சு பெருசாக்கலாமா என்ன? ஏன் அந்த சவுறு அந்த ஃப்ளாட்டுக்காரர் இருந்துன்னு. அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரர். அப்போ அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னு, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு. சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார். ஏண்டா 65 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற அந்த சவுறு உண்டு இல்லைன்ற 65 லட்ச ரூபாய்க்கு உண்டு என்னது தாண்டா வாங்கினேன்னாரு. சார் ஒரு நிமிஷம் நாளே பயந்துட்டேன் சார், ஒருவேளை ஏமாந்துட்ட போல. ஒரே செகண்டில் அவ்வளோ முட்டாளாக்கிட்டார். இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க, ஸ்கூல் போகாதவர். ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க, லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல, ஏன்னா திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அப்புறம் அவசகுணமாக பேசுறது கூட ஆச்சரியம் இல்லை. அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்திருக்காரு. ஏன் சார் இந்த ரிக்டர்னு பேசுகிறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுகிறது, ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது. இல்லைன்னா மழையை சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம், இல்லை பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம். இவர் யார்கிட்டே கேட்டு வந்திருக்காரு என்னை காலி பண்ணுறதுக்குன்னு. அப்படியும் ஒன்றும் இல்லை, அப்படியும் வந்தார். சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்பிடணும் சார். சாதாரணமாக லிஃப்ட்டை விட்டு இறங்குனா ஒரே சமமாக தான் தரம் இருக்கும். ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணுன்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசப்படி மாதிரி வச்சார், குட்டி வாசப்படி 1 2. இங்கே நின்ட்டார். டேய் இந்த ஃப்ளாட்டு வாஸ்துவில் கட்டினதா அப்படின்னாரு. ஆமாண்ணே. இல்லையே இவர். ஏமாம்மாண்ணே. இல்லை சீன வாஸ்துப்படி இது தப்புன்னாரு. நான் சொன்னேன் நான் என்ன பீஜிங்லையா கட்டியிருக்கிறேன். அதை விட சொன்னார், அதுக்கு இல்லைடா, எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி. உன் வீடு லாபம் நஷ்டம்னு இருக்குது, அதனால் எல்லாம் கிரகப்பிரவேச அன்றைக்கி பேசுகிறான். என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா, எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இடிச்சிடலாமான்னு. எது கிரகப்பிரவேச இன்றைக்கே இடிச்சிடலாமான்னா. நான் சொன்னேன் இடிக்காதேன்னு. நம்ப மாட்டேங்க சார். அதனால் சொல்லிட்டு போயிட்டார். அது பொய்யோ கையோ, ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கினோடனே எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார். லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம். இடிக்கவும் இல்லை, மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன், மாமா ஞாபகத்துக்கு வருவார். எதுக்கு பிரச்சனை? ஒரே தவு கங்காரு மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆச்சு இல்லையா, சரியாக போச்சு. அதாவது எது பேசக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசுகிறோம் தெரியாது. அவன் பாவமாக ஒரு 7 நாள் இருந்திருப்பான். இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்றைக்கி இவன் இந்த காஞ்சி போன சாத்துக்குடி எடுத்து போவான். இந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான். அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான். அதாவது என்ன பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் ஒன்றும் கிடையாது. சரி என்ன பேசுனாலும் உங்கள் குடும்பத்தில் பேசுனா கூட சிந்திச்சு பேசணும். ஒய்ஃபுக்கிட்டே பேசுனா கூட லொடலோடன்னு உளரக்கூடாது. ஹஸ்பண்டுக்கிட்ட பேசினாலும் லோடலோன்னு ஓடக்கூடாது. இது பேசினா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஒய்ஃப் இப்படி பேசினா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும். என்ன ஒன்று, கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி, அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியுதில்ல எதுக்கு நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான். சரியா? ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரோனா காலம் வந்தது. சார் கூட சொன்னார், வீட்டில் மாட்டி செத்து சுண்ணாமானம் இல்லை, இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார். 10 மணி நேரம் நிம்மதி. உங்கள் அம்மா சரியில்லை, உன் ஒய்ஃப் சரியில்லை, இந்த 2 பிரச்சனையும் இல்லை. 10 ஹவர் ஆஃபீஸுக்கு போனோமா, டெலிஃபோன் ஆப்ரேட்டரை பார்த்தோமா, டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா, நிம்மதியாக வேலை செஞ்சோமா, முடிஞ்சிச்சு. இந்த வீட்டுக்குள்ளே அந்த கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார். என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க. திடீர்னு ஒரு நாள் என் ஒய்ஃபு கேட்குறா, உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா. என்னன்னு சொல்லுவீங்க? 67. எடுத்தவொன்னே சொன்னோம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 67 பேர் சொன்னவொடனே டான்னு சொல்கிற அப்படின்வாங்க. யோசிக்கணும். நான் சொன்னேன், என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு. இல்லை எத்தனை லேடிஸ்
ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது அவ்வளோ பேர் ஜாதகமும் நம்மளுக்கு தெரியும்னு. தெரிலம்மா, ஒரு 7-8 பேர் இருக்கும். என் செக்ஷனில் 7 பேர், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். அழகாக சார் யோசிக்கணும் சார். ஒரு பாராட்டுறதா இருந்தால் கூட யோசிக்கணும். இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை. இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு, பார்க்காதீங்கன்னு சொன்னோம், கேட்க போகிறதில்ல, அதனால் விட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல, என்ன பாரு சீரியல் தான். எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலே பிபி வரும் எனக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன், ஒய்ஃப் சீரியல் பார்த்துன்னுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸ்லேருந்து வரவே பாராட்டுவோம் அப்படி எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல, பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு 60+ ஒரு ஆள் சோப்பாக ஏதோ சீரியலில் நடிச்சுன்னுக்கிறாரு. ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது. சரி ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரலாம், அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன். அதனால் டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா அவள் மகிழ்ச்சி அடைவான்னு நினச்சி சார், உல்ட்டாவாயிடுச்சு. உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணே, திடீர்னு என் ஒய்ஃபு பேய் பூச்சா மாதிரி இருந்தா. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா, அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பைத்தியமா, ஆக்சுவலாக அவர் உண்மையிலே பைத்தியமானா மாட்டிச்சு. அதாவது சிந்திக்காமல் பாராட்டுறேன்னு போய் 2 நாள் ஆச்சு சண்டை முடிக்கிறதுக்கு. எல்லாமே அப்படி தான். உதவி செய்கிறோம், நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிப்பான் பார்த்துக்கிறீங்களா. எதுக்குன்னா சிந்தனை முக்கியம். ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார், உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாகி வாழ்க்கை பிரகாசமாகும். ஒருத்தரை உதவி செய்யணுமா, வள்ளுவன் சொல்லியிருக்கான் சார், நன்றாற்றல் ஒன்றும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை இல்லை. நான்லாம் ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. உண்மையிலேயே ஆதரவற்றவர், அவங்களுக்கு பசங்க யாரும் கிடையாது. எப்படியும் ஒரு 80 பேர் இருப்பாங்க, எல்லாம் 65+ தான். அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் கேஷ் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே இந்த சனி ஞாயிறெல்லாம் நமக்கு கூட்டம் இருக்கும். கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 hour பேசுவேன், சிரிப்பாங்க. என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்கே ஒன்றும் கிடைக்காது, அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்துடணும், பேமெண்ட் கிடையாது, ஒன்றும் இல்லை சேவை. ஒரு 4 மாதம் முன்னாடி போனேன், பேசினேன். ஒரு பெரியவர் கூப்பிட்டார், போனேன், தலையில் கை வச்சார், நல்லாரு நல்லா. அவர் நீ வர அன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீ போயிடுவல்ல, போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. அடுத்தது சொன்னார், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்னங்க ஐயான்னு. இல்லை, நீ உன் இஷ்டப்பட்டு வர, இஷ்டப்பட்ட நாள் வர, நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு சார். ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், நீ எங்களோட தங்கிடு. அந்த காப்பாளர்கிட்ட போனேன், மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துட்றேன், இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன். இவனுங்க கண்டிப்பாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல. நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வர சார். நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன். இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல, அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் வழியாக போகிறேன், எக்மோர் போகணும். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேர்ள், என் கண் எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடின்னு போகிறான், பைக்கில் போயிட்டான். அப்புறம் அங்கிள் என்னம்மா பேக்கை பிடின்னு போயிட்டான் அங்கிள். ரொம்ப பாவமாக இருந்தது. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் நினச்சேன், இது பணங்கன்னு வச்சுருக்க போல இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது, புக்ஸு உள்ளே இருக்குது, பர்ஸு உள்ளே இருக்குது, லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் மொபைல் போயிடுச்சு சார், அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு. நான் சொன்னேன், நான் கவலைப்படாது, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நல்லது செய்கிறேன்னு
ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல. இந்த பொண்ணு போச்சு, சார் நான் என்ன, இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் பைக்கில் பையன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு. அதான் அங்கிள். இது திருப்பி என்கிட்ட பார்த்து எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு. கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார், இது எல்லாம் கூட்டுக்கலவானிங்க. 2 பயப்பில் வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரிச்சுப்பானுங்கண்ணா. சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார். அவர் இதை சொன்னவொன்னு கை கட்டிட்டார். அரை ஆச்சு சார். வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளோ பேசுகிற என்னமோ பொது சேவை செய்கிறேன்னு, இதே ஒரு கேள்வி பைய தூக்கின்மை தான் வந்துருப்பேன். எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவள் உள்ளில் போயிருப்பாள். கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன். சிந்தனை செய்யணும் சார், எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் யாருக்கிட்டே பேசும்போதே மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுக்கலாம், ஈஸியாக தப்பிச்சிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்காரர், தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்கலாம். இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும், எனக்கு தெரியும், நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார். இந்த நம்ம மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்ததில்லை. அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் மகளிர் நல வாரியம். அவர் என்ன பண்ணாருங்க, கடைசி 6 மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். பேப்பரில் போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில், எங்கள் பேப்பர் படிச்சிங்க, நான் படித்தேன், இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே. பிரச்சனை ஆரம்பம். யோசித்தேன், நீ சொல்லுமா, சரி என்ன. நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராதுன்னு. அவன் வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேன்னு. சார் அந்த நியூஸ் நானும் படித்தா அந்த வரியே இல்லை. இவளே சொல்கிறான், அந்த வரியே இல்லை, நான் தான் படித்தேனே. கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேனா. அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் சிந்தனை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. சார் நம்ம என்ன 7 அண்டங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்தில் எப்படி உலகம் மாற்ற போகிறது, நாகரிகத்தின் மாற்றம் என்ன, பண்பாட்டின் மாற்றம் என்ன, இதெல்லாம் எதுக்கு சார்? குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம். நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும். உலக கவலை அப்புறம். நான் என்ன பண்ணேன், சரி இது இப்படியே சரி வராது, சொல்லுமா. இல்லைங்க சட்டம்னு வந்தால், நான் சொன்னேன் சட்டம்னு வந்தால் குத்தணும். இல்லை அதுக்கு இல்லைங்க, சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா. எனக்கு என்ன பயானா, பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எதுவாளோன்னு பயமாக இருந்தது. அப்புறம் சொன்னேன் எல்லாம் உண்டு, லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை, இதுவரையும் நீ சமைக்கிறத நான் தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்கிறேன். சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன், பரவாயில்லையான்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனாலும் அவள் கவலைப்பட மாட்டான். அதான் சார் சிந்தனை. வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படி பார்க்குறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? இருக்கிற எல்லா சர்வீஸும் நின்று போகுமே. அவன் இங்கே வச்சிருக்கணுமா அங்கே வச்சாதான் கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன்.
நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன், நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள். அவர் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பெண்களே, புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க. அதுல கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான். வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. மெதுவா தான் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. பல பெண்கள் அடி வாங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா? ஒரு அம்மா சொல்லிச்சிங்க, 65 வயசு ஆகுது எனக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறது எப்படின்னு சொல்லு. அவன் சொல்லிச்சிங்க, கிருஷ்ணகிரியில ஒரு அம்மா. சொல்றேன் பாருங்க, கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கணவன் உள்ள வந்தாரு. நான் இப்படிதான் பேசுவேன். பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும், ஆனா பெண்களுக்காக தான் பேசுவேன். உள்ள வரார் வேகமா, ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை திறடினா. அவன் கதவை திறந்துருச்சு. அந்த அம்மா, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க, டிவியை போட்டு, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபியை கொண்டு வாடி, காஃபி, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கட்டிடின உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன, அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு, காஃபி கொண்டு வா, டிவியை, ஷூ வேற கட்டுமா உனக்கு, தொலைச்சின்னு உடனே சைலண்டா அவன் சொன்னானோ, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சின்னு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க, சரியா? மூணாவது, எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்குங்க. கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன். நான் ஒரு யூடியூப்ல இப்ப வந்துருச்சு, நான் பேசினது வந்துருச்சு. எங்க வீட்டுல இந்த மாதிரி தான் கூட்டம். நான்லாம் இவ்வளோலாம் சத்தமா வீட்டுல பேச மாட்டேன், தெரியும் எனக்கு அங்க எப்படி பேசுறது. இந்த மாதிரி 6 மணி கூட்டம் முடியும்னு சொன்னா அவர் கார்ல வந்து வெயிட் பண்ணார். நான் பேசுற ஜோர்ல ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது. மணி 7. ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போனை திறந்து பார்த்தா 15 கால். ஐயோ மெசேஜ பாக்குறேன், கடைசி மெசேஜ் வந்து 1 செகண்ட் நவுன் இருக்கு. நான் போறேன். என்னப்பா பதில் சொல்லலாம்? சொல்லு, போ. சொல்ல முடியாத, லவ் பண்ணா சொல்லிடுவேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், சொல்ல முடியாது, போன்னு சொல்ல முடியாது. யோசிச்சேன் சாரி சொல்லலாமா, செருப்படி தான் விழும். சாரி சொன்னா செருப்படி தான். என்னடா எப்படா ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த ஆள் சொல்றார் போறேன். நான் சொன்னேன் வாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு. வரேன், முடிஞ்சு போச்சா பிரச்சனை, அவ்வளவுதான். கொலவெறியோடையா சுத்துறாங்க வீட்டுல இருக்கிறவங்க? அப்படி இல்லை. நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டால் இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா? 4வது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள். இது 4வது லேயர். கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக, எல்லாம் உங்களுக்கே கிடைச்சதுன்னா அப்புறமா இப்படி. என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து சொல்லுவோம், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப மற்றவங்க எல்லாம், உங்க பிள்ளையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அடுத்தவங்க. இது அடுத்தவர்களுக்காக. 5th லேயர் சொல்றேன், do have connection with your creator. நான் பிலீவரா இருந்தால் கூட இந்த இயற்கையோடு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. just have connection with your creator. இந்த 5 layers வாழ்ந்து பாருங்களேன். ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா, நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதுக்கு தான் யோகா. நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை, அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல். நான் Facebookல அதை எழுதியே போட்டேன். யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க, அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க. அவங்களுக்காக இல்ல, நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால. இல்லைன்னா அதையே போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருப்போம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? எதுக்கு பகை? முடிஞ்சிருச்சு இல்ல, போ, அவ்வளவுதான்.
நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவது. பல இடங்களில் நான் பேசி, இதுதான் என் தத்துவம். யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான். தோத்து போய் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும்? உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான். இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான். ஆரோக்கியமாக இருக்கிறேன், சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் தருகின்ற பதில். இந்த லேயர்ஸோட இருங்க. இப்போ சொல்ற, விருப்பமானதை செய்கிறீர்களா? எப்படி செய்யறது? செஞ்சால் பலன் கிடைக்குமா? சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் என் சித்தாந்தம். தவறே செய்யாதவர்கள் யாரேனும் இருக்க முடியுமா? யாரும் இல்லை. ஆனால் எப்படி ஜெயிக்கிறார்கள்? தவறு செய்து ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஒரே தவறை திரும்ப செய்யாமல் இருங்கள், அவ்வளவுதான். ஹூவரிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன் நான் சைக்காலஜில. இப்ப ஒருத்தர் இருக்கிறான், உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு, முக்கியமாக பெண்கள், முக்கியமாக இளைஞர்கள், உங்கள் உலகை நீங்கள் வெல்வதற்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் சைக்காலஜி படித்தவன். ஒருத்தர் இருக்கிறான், பி ஒருத்தி இருக்கிறா. ஒருத்தர் இருக்கிறான், பி ஒருத்தர் இருக்கிறான், இல்லை ஒருத்தி இருக்கிறா, பி ஒருத்தி இருக்கிறா. யார் வேணாலும் நினச்சிக்கோ. ஏன் மேக்சிமம் ஒருத்தன் பி ஒருத்தின்னு வச்சுக்கோ, சரியா? இப்ப ஒருத்தன் இருக்கிறான், பி ஒருத்தி இருக்கிறா. பி ஏமாத்திட்டான். ஹூவரிங் அப்படின்னு இந்த கொட்டேஷன், இந்த விஷயத்துக்கு ஹூவரிங்ன்றது பேரு, வேர்ட் காயின். அது அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப பி ஏமாத்திட்டான். இப்ப யார் ஷேம்? ஷேம்ஃபுல் மேன் யாரு? வெரி குட், ஏமாத்திட்டான். மறுபடியும் இந்த பி அந்த கிட்ட மறுபடியும் ஏமாந்தாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப யார் ஷேம்? வெரி குட், தேர் யூ ஆர். ஒன்று பார்த்தோமா, சரியில்லை என்று தெரிகிறதா, அந்த வினாடியில் அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் என் குழந்தைகளை. அதற்குன்னு ஒரு நேரம், அதற்குன்னு ஒரு காலம். நீங்க சமாளிச்சுக்கலாம்னா தவளை மாதிரி கொதிநிலை வருகின்ற பொழுது எகிரி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் செத்து போக வேண்டி இருக்கும். Just do understand this concept. நான் சொல்றேன், இப்போ ஒரு வெட்டிக்கிளி இருந்தது. இப்போ நான் ஒரு சொல்லிட்டேன், விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியுமா? விரும்பியதை செய்தால் ஜெயிக்க முடியும் என்பதற்கான சித்தாந்தத்தை நான் தருகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள். ஒருபோதும் நெகட்டிவ் விஷயங்களை சொல்லாது. கண்டியுங்கள். கண்டிப்பிலே தண்டனை இருக்கக்கூடாது. தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் மிகவும் உட்கார்ந்து யோசித்து அதன் முன் பின்கான விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த தண்டனையை கொடுங்கள். ஓஷோதான் சொல்லுவான், பல்லார்னு அடிக்கிறோம் குழந்தைய, அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிடுறோம், வாடா, என்ன தப்பு செஞ்சேன் தானே, அப்பா அடித்தேன், வா போலாம், உள்ள பைக் சாவி இருக்கு எடுத்துட்டு வா. அவன் பைக் சாவி எடுத்துட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா? வேணாம். சரிப்பா. உள்ள வருதா இல்லையா கூட? அம்மாக்கள் அடிச்சிருக்கோம், இங்க வா, நான் ஓடி வருதா இல்லையா? ஓஷோ சொல்கிறான், தவறு செய்யும் குழந்தைகளை பெரியோர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியோர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதுகிறார். குழந்தைகளை நேசியுங்கள், பெண்களை நேசியுங்கள், ஆண்களை நேசியுங்கள். நேசம் தவிர்த்து வேற என்ன தந்து விட முடியும்? பாருங்க, வெட்டுக்கிளி ஒன்று இருந்துச்சு. அது அந்த கதையை சொல்லிடுறேன், நம்ம 40-45க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கதை. அது என்ன கதைனா, உழைப்பின் உயர்வை சொல்லும் கதை. கிராஸ் ஹாப்பர் ஒரு கையில் ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிக்கும், போய் இலையை சாப்பிடும், மறுபடியும் கிட்டார் வாசிக்கும், மறுபடியும் போய் இலையை சாப்பிடும். இதான் வேலை. உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நான் சொல்லுகின்ற இந்த சொல். நான் தியானித்து பேசுகின்றவள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சொல்லை இதோ சொல்கிறேன். பாருங்க, அந்த கிராஸ் ஹாப்பர்
வாசிச்சுக்கிட்டே இருக்குதா, மழை காலம் வந்துருச்சு. பறக்க முடியல, நடக்க தான் முடியுது. பசி. அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு. கரெக்டா சொல்றேனா பாப்பா? கதையை கரெக்டா சொல்றேனா? அந்த எறும்பு கிட்ட போய் அது கேக்குது, எனக்கு பசிக்குது, ஏதாவது கூட. உடனே அது சொல்லுது, சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்துல உழைக்காம, சேமிக்கிற காலத்துல சேமிக்காம, கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை. உனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பெருசா போச்சா? வா, நான் உனக்கு சோறு தரேன். ஆனா ஒரு வேலை செய்யணும். என்ன? டெய்லி என்னோட நடக்கணும். நடந்து நான் ஒரு நாளைக்கு 10 அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன். டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க. அந்த ஒரு அரிசி நான் சாப்பிட்டுருவேன். அந்த 9 அரிசியில மழை காலத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மானியம் கொடுப்பாங்க. என் கூட நீ வரணும். அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புகளோடு வரியோடு வரியாக இருந்து கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான். பர்வீன் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்குற. நான் தான் அந்த வெட்டுக்கிளி. போற டெய்லி போய் 10 அரிசி சம்பாதிக்கிறேன். திடீர்னு மனசுக்குள்ள இசை வாசிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. டெய்லி இந்த மாதிரி வரிசையோட நின்று எறும்புகளோட நின்று அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பா தானே பிறந்திருக்கணும். நீ ஏன் வெட்டுக்கிளியா பிறந்த? உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? இது உன் வேலை இல்லை, வெளியில போ, வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குது மனசு. வெட்டுக்கிளி வரிசையை விட்டு வெளில வந்துருச்சு. தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு. நேரா எறும்பு கிட்ட போச்சு. என் டோன்லயே கேட்டுச்சு, ஏய் என் கிட்டாரை மரியாதையா கொடு, இனிமேல் உன்னோடெல்லாம் நான் நடக்க மாட்டேன், எனக்கு வேணாம், உன் சோறு எனக்கு வேணாம், எனக்கு கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது, மரியாதையா என் கிட்டார் கொடு. அந்த எறும்பு தலையில அடிச்சுக்கிட்டு, செத்து போற, எனக்கு என்ன, இனிமேல் சோறுன்னு வந்து நின்று செருப்புல தான் அடி, நான் வரமாட்டேன், செத்தாலும் சாவேன தவிர வாசலுக்கு வர மாட்டேன், என் கிட்டாரை கொடு. கிட்டாரை வாங்கிட்டு இவ்வளோ வேகமா பேசிருச்சு. ஆனா பசிக்குமே, மேல போய் உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரம்யமா இருக்கு. போய் பறக்குது, ஒரு ஒரு இலை சாப்பிடுது, மறுபடியும் வாசிச்சுக்கிட்டே இருக்கு. யோசிக்குது, தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்குது. என்னடா பண்ண போறோம் நம்ம, மழை வந்தா என்ன பண்றது, மறுபடியும் இவங்கிட்ட போய் நிக்க முடியாது, என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே பாக்குது, அந்த எறும்பு போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, எறும்பு போயிட்டு இருக்கா. சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்து நிறுத்திருச்சு. மியூசிக் நிறுத்திருச்சு. ஸ்லோவா போகுது. மறுபடியும் மியூசிக் வாசிச்சா ஃபாஸ்டா போகுது. மறுபடியும் நிறுத்துது, ஸ்லோவா போகுது. ஓ இதானா ரகசியம். நேரா கீழே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியா கூப்பிட்டுச்சு. என்ன, நான் நல்லா வாசிக்கிறேனா? ஓ அதை கேட்குறியா? சூப்பரா வாசிக்கிற. நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பு என்ன வழியே தெரியாம 10 அரிசிக்கு 15 அரிசி நான் வந்து சம்பாதிச்சிடுறேன். உனக்காகவே நான் வாசிக்கிறேன். இந்த 15 அரிசியிலேருந்து ஒரு அரிசி தரியா? தரனே. தொடர்ந்து வாசிப்பியா? தொடர்ந்து வாசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓகே. இப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. உழைக்கிற எறும்பு ஒரு நாளைக்கு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எது மிக ஆழமா உங்கள் ஆன்மா எதை மிக ஆழமாக தேடுகிறதோ என் தோழமைகளே, அதற்குள் நீங்கள் உங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அது உங்களை வாழ வைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், குழந்தைகளுக்கு சொல்ற ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா பாப்பா? படிக்கிறதுடா. நீ நம்பலல்ல, பொன்னியின் செல்வன் நான் 13 வயசுல படிச்சு முடிச்சிட்டேன். ஆமா, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். அந்த டைம்ல கதை கீதை எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். குறிஞ்சி மலர்லாம் நான் படிக்கும் போது எனக்கு 15 வயசு. அகிலன் படிச்சு முடிச்சு. எப்படி இந்த வாசிப்பு பயிற்சி என்ன தெரியுமா செய்தது? இன்றைக்கு நான் உலகமெல்லாம் சுற்றி பேசுகின்ற பேச்சாளராக இருப்பதற்கு நான் 13 வயதிலே படித்த அந்த படிப்பு தான் இப்பொழுது எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது.
நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாலேங்க மலேசியா பயணத்திற்கு போயிருந்தேங்க. சும்மாங்க நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா குரான் எடுத்து படிப்பேங்க, பைபிள் படிப்பேன், திருமந்திரம் படிப்பேங்க, திருமந்திரம் எடுத்து படிப்பேன். அன்னைக்கு திருமந்திரம் படிக்கிற எனக்கு என்ன தெரியல, என் மனதில் வந்த வெளிச்சம் அதற்கு முன் நான் உணர்ந்ததில்லை. நான் இப்படி சொல்றேன்னா அது இறை மாறுபாடோ இறை வணக்க வேறுபாடோ கிடையாது. அந்த சொல்ல அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் மனதில் ஏதேனும் மாறுபாடு வருதான்னு பாருங்க. உங்கள் உலகத்திற்கு வேறு யாரும் வந்து தலைமை கொள்ளாமல் நீங்களே தலைமை கொள்வதற்கான ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். மிக முக்கியமான ஒரு பாட்டு, நீங்கள் எல்லோரும் கேட்ட பாட்டு தான். நான் சொன்னனே எல்லாரும் பேசுற பேச்சு தான். புத்தி ஷார்ப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொருள் புரிய தொடங்கிரும். என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பின்னால உட்காந்து பேசிட்டு இருப்பேன். சுல்தானா நாங்க ஒரு நாள் எழுந்திருச்சேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. அடக்கம் இல்லாத பேச்சு இல்ல, இப்படி சொல்லலாமா டீச்சரை பார்த்து? அவங்க கிட்ட சாபமோ என்னமோ, நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆக வேண்டியது, இன்னைக்கு தமிழ் டீச்சர் ஆயிட்டேன் நான். பேசாத அப்படின்னாங்க. நிஜம் சார், +1ல பேசாதன்னாங்களா? இதுவரைக்கும் வந்துருச்சுங்க கோவம். யார பார்த்து பேசாதங்கிறீங்க? இப்படி சொல்றதுக்கு மனசு வந்துருச்சு எனக்கு. பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? சொல்ல மாட்டேன், ஏன்னா பிழைக்க தெரியும் எனக்கு. டீச்சருக்கு முன்னால எல்லாம் சொன்னா ஃபெயில் ஆயிருவேன், அதனால சொல்ல மாட்டேன். இங்க இருக்கும் கண்ட்ரோல் இங்க வச்சிருப்பேன். அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் எனக்கு. யூ ஆர் நாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க அந்த டீச்சர். ஜெயிச்சு கப்பு கொண்டாந்து கொடுத்து அவங்க கையாலேயே வாங்கினல, அப்படிதான் ஜெயிக்கணும். ஆனா அவங்க பேசாதங்கிறாங்க என்ன பார்த்து. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. ஓகே, அங்க பேசுறத நிறுத்தினேன், இங்க பேசுறேன். சொற்கள் ஒன்றுதான். யார் எதை சொன்னாலும், கோபமாக சொன்னாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதினேன் அதை, கோபமா மனசு இருக்கும்போது சொல்லிட்டேன், மனசுல ஒன்றும் இல்லை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கோபமா இருந்தாங்கன்னா மனசுல என்ன இருக்கோ அதான் வரும். ஆமாங்க, மனசுல ஒன்றும் இல்லைலாம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் வரும்போது பேசுறல்ல நீ, அப்ப உள்ள இல்லாமலா பேசுற? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்குள் ஏதேனும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். என் தகப்பனார் சொன்னது, மனிதனை கடந்து போகாதே, எந்த மனிதனை சந்தித்தாலும் நீ கற்றுக்கொண்டு கடந்து போ. என் அப்பா மரண படுக்கையில் இருக்கும் பொழுது, அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஒரு 4 கவிதைகளை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காருங்க. என் உலகத்திற்கு நான் தலைமை ஏற்பதற்கு இந்த 4 சொற்கள் மிக முக்கியமான காரணம். அந்த 4 கவிதைகளுக்கு முன்னால் திருமந்திரத்தில் என்னுடைய ஆன்மாவை உலுக்கி அந்த பாடலை சொல்லிவிட்டு நான் அந்த 4 கவிதைகளை சொல்லிவிட்டு போகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நான் சொன்னா திருப்பி சொல்லுவீங்க நீங்க. உள்ளம் உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். நீங்க கொஞ்சம் உள்ள போங்களேன். குருவாசகம்ங்க, குருவாசகம் ஃபர்ஸ்ட் லேயர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றான், உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். வேதங்களை படிக்கின்ற பொழுது, இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது, யாரேனும் பேசினால் கேட்கின்ற பொழுது அதனுடைய பொருளுக்குள் உங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறீர்களா, அதற்கு பெயர் அங்கே கல்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கற்றல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான். அது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, நிகழ்கிறது. அது குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். காலம் நிகழ்கிறது, இறைவன் நிகழ்கிறார். எங்க அம்மா சொன்னாங்க அங்க ஒரு வார்த்தை, இந்த உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். இப்போ நாம ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் எழுதுனாங்க சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது.
வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல இருக்கிற அளவுக்கு நாம் அழகும் கிடையாது. ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு நம்ம அசிங்கமும் கிடையாது. உண்மை தானே? உண்மைங்க அது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் ஏதாவது ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா, ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும்னா எவ்வளோ முகத்தை சரி பண்ணிக்கிறோம், ஏன் ஒரு கேமரா இருக்கன உடனே சரி பண்ணிக்கிறோம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒரு கேமரா வந்த உடனே உன்னை நீ சரி பண்ணிக்கிறியே, 24 மணி நேரமும் ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதற்கு பேர் கடவுள். ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறத நம்ம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும். அந்த கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கு. உள்ளம் பெரும் கோவிலுங்க இது. இதுல தீய எண்ணங்களை போட்டுக் கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஓஷோ சொல்கிறான், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இது ஆலயமா இருந்தா இந்த உள்ளத்திலேயோ இந்த உடல்லையோ அழுக்கு சேர விடுவோமா? தூய்மையற்றதை செய்வோமா? தூய்மையற்றதை பேசுவோமா? உள்ளதான் போடுவோமா, வெளியில தான் சொல்லுவோமா? பாருங்க, இந்த வாயை மட்டும் சிறப்பா சொல்றார். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தார்க்கு வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். 2வது வரி. வாய் இருக்குல்ல, இதுதான் கோபுர வாசலாம். நல்லதுதான் சாப்பிடணும், நல்லதுதான் பேசணும். 2 விஷயம். கோவில் வாசல் இது. கவனம். இன்னொன்னு சொல்றேன். அடுத்த வார்த்தை இருக்குல்ல, தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். உன் ஜீவன் தான் சிவலிங்கம். சிவலிங்கம்க்கு பதிலா நீங்க எந்த கடவுள் பேரையும் போட்டுக்கொள்ளுங்கள். தெள்ள தெளிவு வந்து விட்டால் உங்கள் சீவனுக்குள் சிவலிங்கம் வந்துவிடும். இந்த 3ம் நடந்து விட்டால் கள்ள புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்களும் கள்ள புலன், 5ம் காடா மணி விளக்கு, நாம் செய்யக்கூடிய அத்தனைக்கும் சாட்சியாக நிற்கும் என்று சொல்லுகிறான் திருமூலன். நான் இதை வாசிக்கின்ற பொழுது என் வயது சிறியதாக இருக்கின்ற பொழுது என் புரிதல் வேறாக இருந்தது. இன்றைக்கு வயது கூட கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை நோக்கி இந்த சொற்கள் என்னை செலுத்துகின்றன. அப்பா மரணப்படுக்கையில் சொன்ன வார்த்தை, காலத்திற்கு பயந்துகொள். காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டார். கடைசி வினாடியில் அப்பா சொன்ன வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொல்ற, துரோகம் இருக்கு இல்லைங்க. சில பேர் சட்டுன்னு துரோகம் பண்ணிடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? யோசிக்கிறதே இல்லைங்க. அப்பா சொல்றார், दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. அதாவது துரோகம் யாருக்கும் சகம் இல்லையா. சகம்னா கூட இருக்காதா, நட்பு கிடையாதான். துரோகம் செய்கின்றவர்களுக்கு துரோகம் தோழமை கிடையாது. दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो. செய்யணுமா செஞ்சு பாரு. जिसने जिसने दगा किए हैं, யாரெல்லாம் அந்த துரோகத்தை செய்தார்களோ, जाके उनके घर देखो, போய் அவர்கள் வீட்டை பார். பயமா இருக்குங்க. சொல்லிலே எனக்கு அந்த சூட்சுமத்தை, அந்த அக்கினியை வைத்து அப்பா சொல்கிறார் இந்த சொல்லை. இன்னொரு கவிதை சொல்கிறேன். உங்களுக்கு கேட்கவே இல்லை, வீட்டில் எடுத்துட்டு போறதுக்காக சுயமாக அப்படி எழும்பி நிற்க வைத்து உங்களை அப்படியே உலுக்கி இந்த உலகத்திற்கு தலைமைத்துவம் செய்வதற்காக அப்படி தூக்கி நிறுத்துற ஒரு சொல். நகர் கிசி கே ஜர் சே படுகர் பெஹலோ வஃபா கபி. யாருடைய விசுவாசம், யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்திராத. ஐயோ, யார் சொல்வார்கள் இந்த வார்த்தையை? எங்க அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை. எனக்கு விளங்குற மாதிரி சொன்னாங்க. வெளியில வாசல்ல பிச்சைக்காரன் இருக்கிறானா, அவனுக்கு பிச்சை போடு, பிரசாதத்தை போடாத, அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத, அதுக்கு பசிக்கு சோறு, அதை போடலாம். பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. नाकर किसी के ज़र्फ़ से बढ़कर रहलो वफा कभी, इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து விடாதே. இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய். என்ன சொல் இதெல்லாம்?
இதை சொல்வதற்கு இன்றைக்கு அப்பா இல்லை, ஆனால் அப்பா சொல்லிவிட்டு போன சொல்லி இருக்கிறது. இன்றைய நாளினுடைய தலைப்பே இனி உங்களுக்கான உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய உணவு எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு விஷயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் பொதுவான உணவு என்று ஒன்று கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள. வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, சார் தினமும் காலையில் இந்த குழம்பு வச்சு, இந்த காய் வச்சு, இந்த இலையை போட்டு இதை வச்சு சாப்பிட்டா 100 வருஷம் இருக்கலாமேன்னு சொன்னால் அது பொய். தயவு செய்து ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் நம்முடைய உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோய் நிலைமை, நம்முடைய மரபு, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய வாழ்க்கை சூழல், நம்முடைய வேலையினுடைய திறன், இதை பொறுத்துத்தான் நம் உணவு நலமா இருக்கும். அதை பொறுத்துத்தான் உணவு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனால எல்லோருக்குமான உணவு என்று ஒன்று கிடையாது, பொதுமைப்படுத்த முடியாது. we cannot globalize food. இங்கே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் துவங்குற இடமே ஒரே உணவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு வர்றது தான் நமக்கு சிக்கலே. இட்டாலியில சாப்பிடக்கூடிய பீஸாவை இங்க கொண்டு வந்து வித்தாங்க இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. பீஜிங்ல சாப்பிடக்கூடிய நூடுல்ஸை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. ஜெர்மனியில சாப்பிடக்கூடிய பர்கருக்கு நடுவில் தடக்கக்கூடிய மயோனைஸை நம்ம ஊர்ல கொண்டு போய் டி நகர்லயும் அண்ணா நகர்லயும் வச்சு பிரெட்டுக்கு நடுவில் மயோனைஸை தடவுறோம் இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. நல்லா புரிந்து கொள்வோம். இங்க இருக்க கூட்டத்தில் உங்கள எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு தெரியும்? கொஞ்சம் கம்மி தான். அன்றைக்கு நான் இதையாவது பரவாயில்ல, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போறேன். எல்லாரும் குழந்தைகள், கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும். எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்னா 2 பேர் 2 கையெல்லாம் தூக்குறான். இதே கேள்வி எள்ளு துவையல்னா ஒரு 4 பேர் பாதி கையை இப்படி தூக்கிட்டு இருக்கிறான். தெரியாது. மயோனைஸ் தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மயோனைஸ் தெரியுங்கிறது ஒரு 4 பேருக்கு. எப்படி செய்வார்கள் என்றால், மயோனைஸ்க்கு நல்ல தண்ணியில கொஞ்சம் முட்டையை உடைச்சு போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடைஞ்சா அதுதான் எளிய மயோனைஸ். முட்டை, தண்ணீர், எண்ணெய், இந்த 3ஐயும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அவன் ஆலிவ் ஆயில் ஊற்றுறான், நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சு வச்சிங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நாராமல் இருக்கும். ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அது மேலே பூஞ்சப்படியும், ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. 1 வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டிலில் 1 இயருக்கு வைத்திருக்கிறார்கள் அத்தனை ரொட்டி கடைகள்லையும். நீங்கள் எங்கே போய் பர்கர் வாங்கினாலும் பீஸா வாங்கினாலும் அவன் தடவி கொடுக்குற மயோனைஸ் அங்கே வச்சு கடையிறது கிடையாது. அவனுக்கு பாட்டிலில் வருது. அந்த பாட்டில் இருக்கிறத எடுத்து தான் தடவி தடவி கொடுக்குறான். அப்போ ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய உணவை 1 வருஷம் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவும் எவ்வளவு கெமிக்கலும் போட்டு அதில் வச்சுறான். அதை போய் அங்கிள் எனக்கு இன்னொரு ஃப்ளேவர் தடவி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. யோசித்து யோசித்து சாப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும், நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு வேளை உணவும், நமக்கு முன்னால் ஊடகங்களில் பெரிய பெரிய ஊடக பிரபலங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு நல்லது அந்த உணவு நல்லது என்று சொன்னால் அதையும் யோசித்து யோசித்து பார்த்து இது எனக்கான உணவா, எனக்கு நன்மை இன்றைக்கு பயக்குமா, எனக்கு இந்த உணவு என்றைக்குமே நலம் பயக்குமா, அதை தாண்டி எனக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவுக்கு அது கெடுதல் கொடுக்குமா, வெளியில இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகளோ பூச்சிகளோ அதற்கு இது கெடுதல் கொடுக்குமா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் அது நமக்கும் நலமாக இருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நலமாக இருக்கும். அப்படி எப்படி சாப்பிடுவது? என்ன சாப்பிடலாம்? தேநீர்லேருந்து ஆரம்பிப்போம். காலையில் நம்ம ஒரு பானம் குடிக்கணும். காலையில் சாப்பிடக்கூடிய பானம்ங்கிறது ஒரு 200 வருஷமா தேநீர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல. ஆனால் அந்த தேநீர் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது? இதே ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க. அயற்சியோட உடல் அயற்சியில் இருக்கும்போது அங்கே சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் தேநீர். அதை குடிச்சு பார்த்தவனுக்கு இது ஒரு காய்ச்சல் மருந்து மாதிரி இல்லையே, தினம் குடிக்கலாமான்னு கேட்டப்ப அந்த சீனர்கள் இல்லை இல்லை இது எங்கள் பழக்கம், நாங்கள் தினமும் அருந்தக்கூடியதான் சொன்னாங்க. விளைவு என்னாச்சு? எங்கெல்லாம் இங்கிலீஷ்காரன் இருந்தானோ அங்கே இருக்கக்கூடிய சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து
முழுக்க தேயிலை காடுகளாக உருவாக்கினான். அது நம்மளுடைய பசுமையை கொன்றளித்த ஒரு சம்பவம். அதை பத்தி பிறகு பேசுவோம். ஆனா அதை தாண்டி இந்த தேயிலைன்னு தனியா எடுத்தோம்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான். ஆனா அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும், எப்படி தயாரிக்கணும். பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு, நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா என்னால் உறுதியா சொல்ல முடியும். இங்க இருக்கிற கூட்டத்தில் ஒரு 95% பேருக்கு சரியா டீ போட தெரியாது. சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு, நல்லா முட்டை விடுற அளவுக்கு தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு 2 தெக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தா அதுதான் தேநீர். அப்படி எத்தனை பேர் வீட்டில் தேயிலை போட்டு குடிக்கிறீங்க? பல பேர் பாயாசம் காய்ச்சுற மாதிரி தேயிலை காய்ச்சலாம். குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு. உண்மையிலேயே ஒரு காலத்தில் தேநீர் நமக்கு தெரியாது. அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குன்னா நீங்கள் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டிருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்துருக்கிறேன். அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம் இங்கே கிடைக்கும் கண்டிப்பா. இது காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன். அதுல ஒரு கட்டுரை, முதல் கட்டுரை, இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம், கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காபி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் கண்டிப்பாக காபி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டர்ல ஒட்டி அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்த நேரத்தில் எப்படி இந்த தேநீர் நம்ம ஊர்ல இன்னைக்கு தயாரிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இங்கிலீஷ்காரன் மட்டும்தான் டீ குடிச்சிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் அக்சஸ் இருந்துச்சு. அவனுக்கு மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள்ல இருந்து நேரடியாக தேநீர் இங்கிலீஷ்காரங்க வரும். அப்போ அந்த இங்கிலீஷ்காரன் தேநீர் குடிக்கும் போது அவன் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் நிலை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு மாநிலத்தினுடைய முதல் நிலை அதிகாரிகள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவர் டீ குடிச்சிட்டு, இங்கிலீஷ்காரன் டீ குடிச்சிட்டு, சார் நான் டீ குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க அப்படின்னு தேயிலை கொடுக்குறான். இவருக்கு மனசெல்லாம் பக்கு பக்குங்குது. இதை லாகிரி வஸ்துன்னு சொல்கிறாங்களே, இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது மனசில் பளிச்சுன்னு வருது. நம்ம வீட்டில் பால் தானே மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அந்த டீயில் பாலை ஊற்றி முதல் டீ பால் டீயாக மாறினது அந்த இங்கிலீஷ்காரன் ஆஃபீஸில் தான். இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பால் சேர்த்து தேநீர் குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான், வேற யாரும் அப்படி குடிக்கிறது இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தேயிலையில எப்ப நீங்க பால் ஊத்துறீங்களோ, ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயில பால் ஊத்துறீங்கன்னு வைங்க, டப்புன்னு போய் சேர்ந்துடும் இல்லையா, அத மாதிரி தேநீரும் டக்குன்னு போய் சேர்ந்துடும். தேயிலையினுடைய குணம், காலையில் நீங்கள் தேநீர் அருந்துறீங்களா நல்லது, ஆனால் பச்சை தேநீரா குடிங்க, பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க. அந்த தேயிலையிலேயே நல்லது செய்யக்கூடிய பல மணமூட்டிகள் இருக்கு. இஞ்சி போட்டுக்கோங்க, லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அன்னாசி பூ தெரியுமா? அன்னாசி பூனா தக்கோலம் அப்படிம்பாங்க. ஸ்டார் அனைஸ்னு பேரு. பிரியாணிக்கெல்லாம் மேல நட்சத்திர வடிவில் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டார் அனைஸ் ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அந்த அந்த அன்னாசி பூவை உடைச்சி தேயிலையில போட்டு நம்ம குடிக்கலாம். அந்த அன்னாசி பூல இருந்துதான் இன்றைக்கு வைரஸ் காய்ச்சல் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலுக்கு ஆங்கில மருத்துவர்கள் எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாத்திரை டாமி ஃப்ளூ. அந்த டாமி ஃப்ளூ ஒண்ணுதான் ஈவன் கோவிட் நேரத்தில் கூட முதல் நிலை மருந்தாக பரிந்துரைக்கப்பட்ட மருந்து அந்த டாமி ஃப்ளூ. அந்த டாமி ஃப்ளூவுடைய ஆங்கில மருத்துவ பேர் அசமல்டாவிர். அந்த அசமல்டாவிர்ங்கிற அந்த மருந்து எடுக்கப்படக்கூடிய பொருள் ஷிகிமிக் ஆசிட். அந்த ஷிகிமிக் ஆசிட் இருக்கிற இடம் அன்னாசி பூ. அங்கிருந்து தான் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷிகிமிக் ஆசிட் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஷிகிமிக் ஆசிட் அசமல்டாவிர்லாம் ஆங்கில மருத்துவர்கள் எழுதிட்டு அது வர்ற அன்னைக்கு வரட்டும். ஆனால் நாம தினம் காலையில தேநீர் குடிக்கிறப்ப ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர், ஒரு நாள் கருப்பு தேநீர், ஒரு நாள் இந்த மாதிரி மூலிகைகள் போட்டு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். தேநீர் மட்டும்தானா? ஒரு மிகச்சிறந்த பானம், நாம் மறந்து போன பானம் நீராகாரம். நீராகாரத்தை பத்தி ரொம்ப இளக்காரமாக நம் சமூகம் அதையெல்லாம் யார் குடிப்பாங்க? ஏதோ இல்லாதவன் போனாதவன் முந்தின நாள் சாதத்தை விட்டு வச்சு தண்ணியை ஊற்றி காலையில குடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பழஞ்சோறுங்கிறதெல்லாம் என்னத்த அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் நம் நிலத்திற்கு, குறிப்பா
தமிழ் நிலத்திற்கான மிக மிக முக்கியமான பானம் நீராகாரம். அந்த நீராகாரம் ஏன் முக்கியமானதுன்னா, அது வெறுமன முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு கரைச்சி குடிக்கிற வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னா, இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல 47% மட்டும்தான் மனித மரபணு. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, மனுஷன் தானே பேசிட்டு இருக்காரு. ஆனால் 47% தான் என்னுடைய மரபணுனா, மீதி 53% மரபணுக்கள் பல்வேறு உயிரினங்களை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் குடல்ல இன்னும் பேரிடப்படாத பல கோடி வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் என் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள தங்கி இருக்கு. அவையெல்லாம் சிறப்பாக வேலை செஞ்சா மட்டும்தான் இங்கே நீங்க நல்லா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். இல்லைன்னா வேற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கணும். அப்படி நாம் சிறப்பா பணி செய்வதற்கு நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்துத்தான் நண்பர்களே நம் உணவு. நாம் சாப்பிடக்கூடிய உணவு நம் வாய்க்காக, நம் அறிவு எட்டிய ஒரு உணவு அலகுகளுக்காக மட்டும் கிடையாது, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும். அப்படி வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்ல ரொம்ப 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 முக்கியமானது, அந்த உணவுகள்ல ரொம்ப முக்கியமானது நீராகாரம். இன்னைக்கு இங்க ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில, அப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல எல்லா இடத்திலும் ஆய்ந்து அறிந்து உலக சஞ்சிகையில பப்மெட் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அரிசி கஞ்சிங்கிற, பழங்கஞ்சிங்கிறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, இல்லை வயிற்றை வலிச்சு மோஷனோட சீதம் போகிறது, மோஷனோட மியூக்கஸ் போகிற அத்தனை நோய்களுக்கும் நீராகாரம் மிகச்சிறப்பு என்று அவருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் நம்ம காலையில் ஒரு கப் நீராகாரம் நாம் எடுக்கக்கூடாது? அதுக்கு என்ன விதத்தில்? ஒரு சின்ன மெனக்கெடல். முந்தின நாள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாதத்தை போட்டு, கூட கொஞ்சம் சாதத்தை போட்டு வேக வச்சுருக்கணும். அந்த சாதத்தில் தண்ணி விட்டு வைக்கணும். மறுநாள் காலையில் கரைச்சி துளி உப்பு போட்டு மோர் போட்டு எடுத்தோம்னா அது ஒரு மிகச்சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகம் முழுக்க ட்ரெடிஷனல் ஃபெர்மெண்டட் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கான ஆய்வுகள் பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. ஒன்று தெரியுமா? உலகம் முழுக்க கூடிய சாப்பிட்ற உணவுகளில் 5 to 40% இது மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான். நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை மட்டும் கிடையாது. இட்லி மாவு, தோசை மாவு எப்படி முந்தின நாள் அரைச்சு ஒரு நாள் முழுக்க ராத்திரி வைத்து புளிக்க வைக்கிறோம் இல்லையா? அந்த புளிக்க வைப்பது என்பது பொங்கி வரக்கூடிய தோசைக்கும் ஆபத்துக்காக மட்டும் கிடையாது. அப்படி புளிக்க வைப்பதன் மூலமாக பல நுண்ணுயிர்களை உருவாக்குறோம். அந்த இடத்துல லாக்டோபாசிலஸ் உள்ளிட்ட பல நுண்ணுயிர்கள் வருது. இது மாதிரி ஆப்பிரிக்காவில் சிறுதானியங்களை புளிக்க வைக்கிறாங்க. ஓகி அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கு. இரு என்று ஒரு சோளத்திலும் திணையிலும் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ஆப்பிரிக்கா முழுக்க இருக்கு. ஜப்பானியர்கள் கம்போச்சா அப்படின்னு ஒரு டீ குடிப்பாங்க. தேநீரை புளிக்க வைக்கிறாங்க. தேயிலையில ஒரு புளிப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு காளானை போட்டு கம்போச்சா டீ என்று அங்கே ஜப்பான்லையும் சீனாவிலும் அவர்கள் அதை குடிக்கிறாங்க. இப்போ இதை முழுக்க ஆராய்ச்சி செய்த உணவியல் நிபுணர்கள் ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்டில் தலை சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம கிட்ட இருக்கிற ஃபெர்மெண்டட் ஃபுட் நம்ம வீட்டு இட்லி, நம்ம தோசை, அந்த உணவை நம்ம எடுத்துறோம். அதே மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் நீராகாரம். இது மட்டும் இல்லை, எளிய கஷாயங்கள், கரிசலாங்கண்ணி கஷாயம், ஆவாரை கஷாயம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லி ரொம்ப சாதாரணம். இதே நிலத்தில் இந்த பக்கம் போய் வெற்றிடங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவாரை பூத்திருக்கிறதே பகல்ல நம்ம பார்க்கலாம். எல்லா பருவத்திலும் பூக்கக்கூடிய ஒரு பூ ஆவாரம் பூ. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு சொல்லியிருக்கான். ஆவாரை கஷாயம் அவ்வளவு நல்லது. சர்க்கரை வியாதியில காவிரி நீர் கடல் நீர்னு ஒரு ஒப்பீடு சொல்லுது சித்த மருத்துவம். காவிரி நீர் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். உன்னுடைய சிறுநீர் நிறைய குளுக்கோஸோட வெளியே போச்சுன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு நல்லா இருக்கும். கடல் நீர் உப்பாக இருக்கும். உன்னுடைய சிறுநீரில் புரதம் அதிகம் கழிந்து வெளியே போயிட்டு இருக்குன்னா அதற்கும் சிறப்பு ஆவாரை கஷாயம். மிக எளிய கஷாயம். பாட்டாக பாடிய போது யாரும் அதை பார்க்கல. இன்றைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளையும் அவன் அத்தனை பேரும் ஆய்ந்து சொல்றான். ஆவாரை கஷாயம் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் தினம் அருந்த வேண்டிய ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படிங்கிறான். என்ன மருத்துவம் வேணாலும் எடுத்துக்கொள்வோம். நவீன மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, சித்த மருத்துவமோ, அத்தனை மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். கூட
ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயா, நார்மல் டீக்கு பதிலாக ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம். அப்படி நம்முடைய உணவு இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.